வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய நியூஸ் ஃபர்ஸ்ட் வாழ்த்துகின்றது. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இம்முறை வாக்காளர் பெயர் பட்டியலுக்கான ஆட்சேபணிகளை தெரிவிப்பதற்கான கால எல்லை எதிர்வரும் 30ஆம் திகதியுடன் நிறைவு. சர்வதேச சிறுவர் தினத்தில் புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபர்கள் வெளியாளுமையினால் எழுந்த சிக்கல்கள் குறித்து கலந்துரையாடல். அமெரிக்க புலனாய்வு தகவல்களை வெளியிட்ட எட்வர்ட் ஸ்னோவுடன் தொடர்பான புதிய தகவல்களை பிரேசில் ஊடகவியலாளர் ஒருவர் வெளியிட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். 2013ஆம் ஆண்டின் வாக்காளர் பெயர் பட்டியலுக்கான விண்ணப்பம் மற்றும் ஆட்சேபணிகளை தெரிவிப்பதற்கான கால எல்லை எதிர்வரும் 30ஆம் திகதியுடன் நிறைவடைவுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. இந்த பெயர் பட்டியல்கள் தற்போது தேர்தல்கள் செயலகம், பிரதேச செயலகம் ஆகியவற்றில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது கூறுகின்றார். அவற்றில் புதிதாக உள்ளடக்கப்படவுள்ள பெயர்கள் மற்றும் 2013ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் பெயர் பட்டியலிலிருந்து நீக்கப்படும் பெயர்களின் பட்டியல் மாவட்ட தேர்தல் அலுவலகம், கிராம உத்தியோகத்தர் அலுவலகம், பிரதேச செயலகம், உள்ளூராட்சி மன்ற அலுவலகம் மற்றும் உப தபால் நிலையங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிடுகின்றார். இந்த காலப்பகுதியில் உரிய தகுதியிருந்தும் 2013ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் இணைத்துக் கொள்ளப்படவில்லை என்பது அறிந்தால் இதற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தமது பெயர் உள்ளடக்கப்பட வேண்டிய மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அதேபோன்று தகுதியற்ற வாக்காளர் ஒருவரின் பெயர் பட்டியலில் உள்ளடக்குவதற்கு பிரேரிக்கப்பட்டிருந்தால் அதற்கான ஆட்சேபனையை தெரிவிக்கக்கூடிய விண்ணப்பங்களை பெற்று அதை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க முடியும் எனவும் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்தார். விண்ணப்பம் மற்றும் ஆட்சேபனைகள் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் அது தொடர்பில் ஆராய்ந்து பார்த்து 2013ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் பெயர் பட்டியல்களை தயாரிக்க உள்ளதாக அவர் கூறினார். டிசம்பர் 31ஆம் திகதி இந்த விடயங்களை உறுதி செய்ய எண்ணியுள்ளதாகவும் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது மேலும் குறிப்பிட்டார். சர்வதேச சிறுவர் தினத்தில் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபர்கள் வெளியானமை தொடர்பில் எழுந்துள்ள சிக்கல்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக கல்வித்துறை மற்றும் சிறுவர்கள் தொடர்பான அமைப்புகளின் அதிகாரிகள் இன்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் சட்ட செயலாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா குறிப்பிட்டார். இதற்கமைய கல்வி அமைச்சின் செயலாளர், பரீட்சைகள் திணைக்களத்தின் ஆணையாளர், தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆகியவற்றின் உயர்மட்ட அதிகாரிகள் உள்ளிட்ட 35 பேர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான சம்பவங்கள் எதிர்காலத்தில் இடம்பெறுவதனை தடுக்கும் வகையில் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கேட்டறிந்து கொள்ள உள்ளதாக நிமல் புஞ்ச்ஹேவா கூறினார். சர்வதேச சிறுவர் தினத்தில் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபர்கள் இம்முறை வெளியிடப்பட்டதனால் சிறுவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பொதுநலவாய நாடுகளின் அரச தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 9ஆம் நாள் பயணம் இன்று காலை அனுராதபுரத்திலிருந்து ஆரம்பமாக உள்ளது. MTV, MBC ஊடக வலையமைப்பு, ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது. இன்று காலை அனுராதபுரத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் வாகன தொடரணி புத்தளத்தை சென்றடைய உள்ளது. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டை ஒட்டி முன்னெடுக்கப்படுகின்ற வாகன தொடரணி தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் அனுராதபுரத்தில் உள்ள எமது அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜெயரூபன். இலங்கையிலே முதல் முறையாக நடைபெறும் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு MTV, MBC ஊடக வலையமைப்பும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமும் ஊடக அமைச்சும் சேர்ந்து முன்னெடுக்கின்ற வாகன தொடரணி இன்று அனுராதபுரம் நகரிலிருந்து புத்தளம் நோக்கி புறப்பட உள்ளோம். அந்த வகையிலே நேற்றைய தினம் நாம் புலனறுவை நகரிலிருந்து அனுராதபுரம் நகரை வந்தடைந்தோம். இன்று காலை 9 மணிக்கு அனுராதபுரம் நகர மத்தியிலே நடைபெறும் நிகழ்வுகளின் பின்னர் நொச்சியாகம ஊடாக புத்தளம் நோக்கி பயணிக்க உள்ளோம். அந்த வகையில் எம்முடன் இணைந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் அனைத்து மக்களுக்கும் கிட்டியுள்ளது. அந்த வகையில் இன்று அனுராதபுரம், நொச்சியாகம, புத்தளம் பகுதியில் உள்ள மக்கள் எம்மோடு இணைந்து எம்மை ஆசீர்வதிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எம்மோடு இணைந்து எமக்கான ஆசீர்வாதத்தையும் ஆதரவையும் வழங்குமாறு நாம் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநல மாநாட்டை முன்னிட்டு மக்களை தெளிவுபடுத்தும் ஒரு கட்டமாக இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த வாகன தொடர் அணியிலே பொதுநலவாய நாடுகளில் அங்கம் வகிக்கும் 54 நாடுகளின் கொடிகளை தாங்கியவனும் அது வாகன தொடர் அணி 30 நாட்கள் பயணிக்க உள்ளது. வாகன தொடரணைக்கு பொதுமக்கள், மாணவர்கள் என இலங்கை வாழ் மக்கள் அனைவரும் பலத்த அமோக வரவேற்பையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து வந்தமை காணக்கூடியதாக உள்ளது. அந்த வகையிலே நாம் இன்னும் பயணிக்க இருக்கும் இடங்களும் அப்படியான வரவேற்பு கிடைக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்தும் வாகன தொடரணி தொடர்பான தகவலை தருவதற்காக நியூஸ் இங்குள்ளோம். நியூஸ் செய்திகளுக்காக ராசதுரை ஏருவன் அனுராதபுரம் நகரில் இருந்து. பாணந்துறை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள எறும்பு வகை விஷத்தன்மை கொண்ட எறும்புகள் அல்லவென புரளை மருத்துவ ஆய்வு நிறுவனம் குறிப்பிடுகின்றது. இந்த எறும்புகள் புதிய வகையை சேர்ந்தவை அல்லவெனவும் அவை நாட்டின் வேறு சில பகுதிகளில் இதற்கு முன்னர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆய்வு நிறுவனத்தின் பணிப்பாளர் டாக்டர் அனில் சமரநாயக்க தெரிவித்தார். இந்த எறும்புகளின் மாதிரிகளை பெற்றுக்கொண்டு குடம்பிகள் ஆய்வுக்குழு மேற்கொண்ட ஆய்வுகளில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த எறும்புகளினால் சிலருக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் இவற்றினால் சுகாதார ரீதியிலான வேறு பிரச்சினைகள் ஏற்படாதென டாக்டர் அனில் சமரநாயக்க சுட்டிக்காட்டினார். இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்திகளை மதியம் 1 மணிக்கும், மணித்தியால செய்திகளை 10:25க்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.